Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 5 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 7 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், எக்ஸசைஸ் 6.3 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த அன்னோன் எக்ஸ் இன் த ஃபாலோயிங் டயக்ராம்ஸ். ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ, இந்த டயக்ராம்ஸ்லலாம் எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து எல்லா ஆங்கிள்ஸுமே பாருங்கள், ட்ரையாங்கிளுக்கு இன்சைடில் தான் இருக்குது, இன்டீரியர் ஆங்கிள்ஸாக தான் இருக்குது. எல்லா சம்ஸ்லையுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், எல்லாமே இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தான், ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கிற ஆங்கிள்ஸ் தான். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் வந்து பார்த்துருக்கோம். இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்க்காதவங்க வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த சம்மை வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டியில் நம்ம என்ன பார்த்தோம், எந்த ஒரு ட்ரையாங்கிளில் உள்ள ஆங்கிள்ஸையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 180 டிகிரி வரும். அதுதான் நம்ம ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி படி என்ன தெரியும், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி என்ன இருக்கும், 180 டிகிரி 180 டிகிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து ஆங்கிள் பி ஆங்கிள் சி கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் ஏ தான் நமக்கு எக்ஸ், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் பி எவ்வளோ இருக்குது, 50 டிகிரி இருக்குது. ஆங்கிள் சி வந்து 60 டிகிரி, ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ நம்ம வந்து எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் இந்த 2 நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். 50 + 60 என்ன வரும், 110 டிகிரி, ஈக்குவல் டு 180 டிகிரி வரும். இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ எக்ஸை ஒன் சைடாக வச்சுட்டு இந்த 110 வந்து ஆப்போசிட் சைட் போகிறப்ப மைனஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் 110 டிகிரி. ஸோ இதை வந்து நம்ம இப்போ சப்ராக்ஷன் பண்ணலாம். ஸோ என்ன வரும், 70 டிகிரி வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்னது, 70. இதை நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் கூட பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டயக்ராமில் போயிட்டு எக்ஸோட வேல்யூவில் 70 போட்டு பாருங்கள். இப்போ 70 போட்டிங்கன்னா இந்த 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி பாருங்கள். 70 + 50 என்ன வரும், 120 120 + 60 180. ஸோ கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும், 180 வரணும். அதுதான் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இப்போ வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், நமக்கு ஒரே ஒரு ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் நான் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லேயே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, 90 டிகிரி 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் நமக்கு எக்ஸ், ஆர் ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் கியூ ப்ளஸ் ஆங்கிள் ஆர். ஸோ இன் ட்ரையாங்கிள் PQR ஆங்கிள் P ப்ளஸ் ஆங்கிள் Q ப்ளஸ் ஆங்கிள் ஆர் என்ன வரணும், நமக்கு 180 டிகிரி வரணும். ஸோ இதுதான் என்ன ப்ராப்பர்ட்டி, ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள் பை ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ ஆங்கிள் P என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் P வந்து 90, ஆங்கிள் Q வந்து 30, ஆங்கிள் R தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 90 + 30, ஸோ ஆங்கிள் R என்னது, X = 180 டிகிரி. ஸோ 90 + 30 என்ன வரும், 120. ஸோ 120 + X = 180. நமக்கு வந்து X தான் வேணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், எக்ஸை வந்து ஒன் சைடாக வச்சுட்டு 180 டிகிரி, இது வந்து ஆப்போசிட் சைட் போகிறப்போ மைனஸ் 120 டிகிரி வரும். ஸோ எக்ஸ் = 60 டிகிரி. இப்போ இதையும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல போயிட்டு 60 போட்டு பாருங்கள், 60 டிகிரி.
60 ப்ளஸ் 30 என்ன வரும்? 90. 90. 90 ப்ளஸ் 90 180. 180. ஸோ நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் பாருங்க. தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 30 110 x கொடுத்துருக்காங்க. ஸோ இன் ட்ரையாங்கிள் XYZ. இன் ட்ரையாங்கிள் XYZ, angle X plus angle Y plus angle Z is equal to 180 degree by angle sum property of a triangle. So angle X, angle Y, angle Z. So angle X வந்து 30, angle Y வந்து 110. So 30 plus 110, 30 degree plus 110 degree plus X is equal to 180 degree. இப்போ 110 plus 130 என்ன வரும்? 140. 140 plus X is equal to 180. So X is equal to 180 degree minus 140 degree. So X வந்து என்ன வரும்? 40. 40 degree வரும். ஸோ இதை நம்ம போயிட்டு வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நான் வந்து 40 போடுறேன். அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 150 வரும். 150 ப்ளஸ் 30 180. ஸோ நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டயக்ராம் பாருங்கள். 50 டிகிரி எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு ஒரே ஒரு ஆங்கிள் தான் தெரியும். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு நேமிங்லாம் அவங்க கொடுக்கல. நம்மளாம் வந்து நேமிங் வச்சுக்கலாம். ஏ பி சி. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, angle A plus angle B plus angle C is equal to 180 degree by angle sum property of a triangle. So angle A வந்து என்ன இருக்கு? 50 degree இருக்கு. Angle B யும் X தான், angle C யும் X தான். is equal to 180 degree. இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா 50 டிகிரி எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும்? 2x. 2x வரும். இட்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இது வந்து நம்பர் தான், இதில் வேரியபிள் எதுவுமே இல்லை. ஸோ நம்பர் என்ன பண்ணிடலாம்? ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடலாம். ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 50. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 50 என்ன வரும்? ஸோ இப்போ இதை வந்து சப்ராக்ஷன் பண்ணலாம். 180 மைனஸ் 50 என்ன வரும்? 130. 130 டிகிரி வரும். இப்போது நமக்கு வந்து எக்ஸ் தான் வேணும். பட் இங்கே என்ன இருக்குது? 2x இருக்குது. ஓகேவா? 2x அப்படின்றது 2 இன்ட்டு எக்ஸ். ஸோ இந்த எக்ஸை செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா 2 என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். அப்போ 2 ஆப்போசிட் சைட் போகிறப்ப டிவிஷனில் போயிடும். ஸோ 130 டிகிரி பை 2. ஸோ இதை டிவைட் பண்ணலாம். 130 வந்து 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 6 2s are 12. ஸோ 0 எடுக்கிறப்போ 5 2s are 10. ஸோ 65 டைம்ஸ் வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 65 டிகிரி. ஸோ இப்போ நம்ம போயிட்டு வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே 65 போட்டுக்கோங்க, இங்கேயும் 65 போட்டுக்கோங்க. ஓகேவா? 65 ப்ளஸ் 65 என்ன வரும்? 130 வரும். 130 ப்ளஸ் 50 180. 180. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் டயக்ராம் பாருங்கள். 3 வேல்யூஸுமே நமக்கு எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் யூஸிங் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நேமிங் பண்ணிக்கலாம். ஏ பி சி. ஸோ ஃபிஃப்த் சப்டிவிஷன் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, angle A plus angle B plus angle C is equal to 180 degree by using angle sum property. Of a triangle.
ஸோ நமக்கு வந்து ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி மூணோட வேல்யூமே நமக்கு எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இது மூணையும் நம்ம ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 3x வரும். ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ 3 ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறப்ப டிவிஷனில் மாறிடும். ஸோ 180/3 இதை கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும்? 6 3s are 18 வரும். ஸோ 60 டிகிரி வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. ஸோ இங்கே நீங்கள் போய் அப்ளை பண்ணி பார்க்கலாம். 60 60 60. ஸோ 60 + 60 + 60 180 டிகிரி, ஹென்ஸ் வெரிஃபைடு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 6th சம் பாருங்க. நம்ம நேமிங் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு A B C. ஸோ 6th சப்டிவிஷன் இன் ட்ரையாங்கிள் ABC, angle A plus angle B plus angle C is equal to 180 degree by using angle sum property of a triangle. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 2x x இங்கே வந்து நமக்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ பட் இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன வரும்? இங்கே 90 டிகிரி வரும். ஸோ ஆங்கிள் ஏ வந்து எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் பி வந்து 2x கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் சி வந்து 90 டிகிரி நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இது மூணையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும் பை யூஸிங் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2x என்ன வரும்? 3x + 90 வரும். ஈக்குவல் டு 180 டிகிரி. இது வந்து ஜஸ்ட் நம்பர் தான் இருக்குது, பக்கத்தில் எந்த வேரியபிளும் இல்லை. ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு இந்த 90 ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறப்போ 180 - 90 வரும். ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? 180 - 90 வரும். ஸோ நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ இதை வந்து ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறப்போ 90/3 பண்ணுறோன்னா ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 30 வரும். ஸோ இதை நீங்கள் போயிட்டு வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து 30, இங்கே வந்து பாருங்கள் 2 × x இருக்குது. அப்போ 2 × 30 என்ன வரும்? 60 டிகிரி வரும். இங்கே வந்து 90 டிகிரி நமக்கு தெரியும். ஸோ 60 + 30 90, 90 + 90 180. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சம்? Question number 2 பாருங்க. Find the values of the unknowns x and y in the following diagrams. So previous sumல வந்து x ஓட வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, y ஓட வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸும் கொடுத்துருக்காங்க. அங்கே ஜஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் தான் கொடுத்துருந்தாங்க. ட்ரையாங்கிள் வித் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து xy வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? எக்ஸ்டீரியர் ஆங்கிளும் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி கூட யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவல்? சம் ஆஃப் த ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்க்கு ஈக்குவல். கரெக்டாக? நம்ம அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் 50 டிகிரி ப்ளஸ் எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பண்ணுறேன். 50 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி? ப்ராப்பர்ட்டியை வந்து அப்பப்போ வந்து ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிகிட்டே வாங்க. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி - 50 டிகிரி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது சப்ராக்ஷன் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? 70 டிகிரி வரும். ஸோ நமக்கு இப்போ எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. எக்ஸ் வந்து நமக்கு 70 டிகிரி அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஒய்யோட வேல்யூ வேணும். ஸோ என்ன பண்ணலாம்? நம்ம ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாமா? 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 180 டிகிரி வரணும். ஸோ நவ் 50 டிகிரி ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ என்னது? 70. ஸோ ஃபஸ்ட்டே சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னே போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ப்ராக்கெட்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம்? பை யூஸிங் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ நீங்கள் வந்து எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 50 டிகிரி
ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ என்னது 70 டிகிரி ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போது இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாமா? என்ன வரும்? 70 ப்ளஸ் 50 என்ன வரும்? 120. 120 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. நமக்கு y தான் வேணும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 120 டிகிரி. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி வரும். ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ கேட்டிருந்தாங்க, ஒய்யோட வேல்யூ கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம்? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இதை நீங்கள் வெரிஃபிகேஷன் கூட பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 70, ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிது? 60. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டியில். 50 ப்ளஸ் 60 110. 110 ப்ளஸ் 70 180. 180. இல்லை நீங்கள் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி வச்சு கூட நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வந்துடும்? இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடச்சிரும். ஸோ 70 ப்ளஸ் 50 என்னது? 120. 120. ஸோ கிடச்சிருச்சா? ஸோ நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணினாலும் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இதே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒய் வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சோம்? Angle sum property. ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். பட் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி கூட தெரியும். ஸோ லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி இப்போ இதுக்கு இது லீனியர் பேர் தானே, ஸ்ட்ரைட் லைன். ஸோ என்ன பண்ணலாம்? 180 மைனஸ் 120 பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். கரெக்டாக 180 மைனஸ் 120 பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? 60. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? நீங்கள் இதே ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இது வந்து ஒரு இன்டர்செக்டிங் லைன். கரெக்டாக ஒரு இன்டர்செக்டிங் லைனில் வந்து ஃபார்ம் ஆகிற ஆங்கிள்ஸ், இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியில் படிச்சிருக்கோம். என்ன ப்ராப்பர்ட்டி அது? Vertically opposite angles. வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. அப்போது நமக்கு வந்து இங்கே 80 டிகிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே நமக்கு என்ன தான் இருக்கும்? 80 degree. 80 டிகிரி தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக நம்ம வந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு இன்டீரியராக வந்து 2 ஆங்கிள்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு, இது மட்டும் தான் தெரியாது. அப்போ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? Angle sum property. ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை மென்ஷன் பண்ணணும். y இஸ் ஈக்குவல் டு 80 டிகிரி. ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கிறோம்? vertically opposite angle property. இப்போ now நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம்? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ 50 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? 180 டிகிரி வரும். இது என்ன ப்ராப்பர்ட்டி? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. Angle sum property of a triangle. இப்போ வந்து நம்ம வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். நமக்கு வந்து ஒய்யோட வேல்யூ தெரியும். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 80 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ அது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 80 ப்ளஸ் 50 என்ன வரும்? 130. ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 130 டிகிரி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 50 degree. 50 டிகிரி வந்துடும். ஸோ நமக்கு இப்போது எக்ஸோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு, 50 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 50 ப்ளஸ் 50 100. 100 ப்ளஸ் 80 180. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் பாருங்கள். நமக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிளே கேட்டிருக்காங்க. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தான் எக்ஸோட வேல்யூவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒய், இது ரெண்டு தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ நமக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி தெரியும். 50 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி ஈக்குவல் டு என்ன வரும்? ஈக்குவல் டு எக்ஸ் வரும். நமக்கு எக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சம் ஆஃப் த இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதுதான் நமக்கு என்னது? exterior angle property. Exterior angle property of a triangle. இப்போ 50 plus 60 என்ன வரும்?
110 வரும். ஸோ இதுதான் நமக்கு எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு 110 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒய்யோட வேல்யூக்கு நீங்கள் வந்து லீனியர் பேர் கூட பண்ணிக்கலாம். ஸோ 180 மைனஸ் 110 என்ன வரும்? 70 வரும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். நான் வந்து ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? நவ் 50 + 60 + y 50 டிகிரி + 60 டிகிரி + y = 180 டிகிரி. ஸோ இது வந்து என்னது? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஓகேவா? இப்போ வந்து 50 + 60 என்ன வரும்? 110 டிகிரி + y = 180 டிகிரி. ஸோ y = 180 டிகிரி மைனஸ் 110 டிகிரி. சப்ராக்ஷன் பண்ணோன்னா என்ன வரும்? 70 டிகிரி வரும். ஸோ ஒய்யோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சாச்சு 70 டிகிரி. இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒய்யோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 70 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 70 டிகிரிங்க சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இந்த 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணி பாருங்கள். 180 வரும். 70 + 50 120. 120 + 60 180. 180. ஸோ நமக்கு வந்து ஹென்ஸ் வெரிஃபைட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன் பாருங்கள். இது வந்து ஒரு இன்டர்செக்டிங் லைன். கரெக்டாக? ஸோ அப்போ இது வந்து என்னது? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி வருது. ஸோ இங்கே 60னா இங்கேயும் நமக்கு என்ன தான் இருக்கும்? 60 டிகிரி தான் இருக்கும். ஸோ x = 60 டிகிரி. vertically opposite angle property. இல்லை vertically opposite angle அப்படின்னு எழுதுனா போதும். ஓகேவா? இப்போ வந்து இங்கே நமக்கு 60 டிகிரி கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ வேணும். ஒய்யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாமா? ஸோ 30 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் = 180 டிகிரி. ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி? angle sum property of a triangle. ஓகேவா? இப்போ வந்து பாருங்க 30 டிகிரி. இப்போ வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ளஸ் எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? 60 டிகிரி ப்ளஸ் ஒய் = 180 டிகிரி. ஸோ ஒய் ப்ளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். என்ன வரும்? 90 வரும். = 180 டிகிரி. ஸோ y = 180 டிகிரி மைனஸ் 90 டிகிரி. therefore y = என்ன வரும்? 90 டிகிரி வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ 60, ஒய்யோட வேல்யூ என்னது? 90. இப்போ நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி பார்ப்போம். இங்கே நீங்கள் 90 போட்டுக்கோங்க. 90 + 30 120. 120 + 60 180. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷன் பாருங்கள். எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. இங்கே 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ XYயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒரு இன்டர்செக்டிங் லைன். அப்போ நமக்கு இது என்னது? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாமா? இங்கே 90னா இங்கேயும் என்ன தான் இருக்கும்? 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு என்னது? ஒய்யோட வேல்யூ வந்து 90 டிகிரி. ஸோ இது வந்து என்னது? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நமக்கு ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கேயும் எக்ஸ் தான், இங்கேயும் எக்ஸ் தான். இங்கே என்ன நம்பர் இருக்கோ, இங்கே என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கோ அதே ஆங்கிள் தான் இங்கேயும் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்போது ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் = 180 டிகிரி. ஸோ இதுதான் என்னது? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஓகேவா? இப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ தெரியும் 90 டிகிரி. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும்? 2x வரும். = 180 டிகிரி. ஸோ நமக்கு 2x இங்கே வச்சுக்கோங்க. 90 ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடலாம். ஸோ 180 டிகிரி மைனஸ் 90 டிகிரி. ஸோ 2x = 180 மைனஸ் 90 90. நமக்கு x தான் வேணும். ஸோ x = 90 டிகிரி பை 2. ஸோ x = என்ன வரும்? 45 டிகிரி. 45 டிகிரி வரும். ஸோ நமக்கு இப்போது எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. நம்ம போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நம்ம ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியே வெரிஃபை பண்ணி பார்க்கலாம்.
45 degree 45 degree. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 90 90 + 90 180. hence verified. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு 6th சம் பாருங்க. நமக்கு இது வந்து ஒரு இன்டர்செக்டிங் லைன் கரெக்டாக. இங்கே வந்து நமக்கு எக்ஸ் இருந்துச்சுன்னா இங்கேயும் என்ன தான் இருக்கும், எக்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். இப்போ இங்கே எக்ஸ்னால் இங்கேயும் நமக்கு என்ன தான் இருக்கும், எக்ஸ் தான் இருக்கும். இங்கே எக்ஸ்னால் இங்கேயும் நமக்கு என்ன தான் இருக்கும், எக்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு இன்டர்செக்டிங் லைன், இது ஒரு இன்டர்செக்டிங் லைன் தான். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்றது நமக்கு இங்கே வச்சு தெரியுது கரெக்டாக. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்றது இதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி, vertically opposite angle property. vertically opposite angle property. ஓகேவா? இப்போ வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணுவோம். 3 ஆங்கிள்ஸ் என்னென்ன இருக்குது, ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம சொல்கிறது தான் இது. ஸோ y plus x plus x is equal to 180 degree. கரெக்டாக? இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி, ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து என்ன தெரியும், x is equal to y அப்படின்னு தெரியும். அப்போ நம்ம இந்த yக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், எக்ஸ்னே போட்டுக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும், 3x இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 பை 3. ஸோ 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும், 60 டிகிரி வரும். ஸோ 60 டிகிரி. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 60 டிகிரி. பட் நமக்கு எக்ஸ் வந்து ஒய்க்கு ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஒய்யும் என்னதாக தான் இருக்கும், 60 டிகிரியாக தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு சப்ஸ்டியூட் கூட பண்ணி பாருங்கள். எக்ஸும் ஒய் ரெண்டுமே 60 டிகிரி தான் சொல்கிறாங்க. ஸோ 60 + 60 + 60 180 டிகிரி பை யூஸிங் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஹென்ஸ் வெரிஃபைட். ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.